தேய்ந்த பாவை சிறுகதை. ஆசிரியர் லலிதா அவர்கள். அந்த வார ஆங்கில இதழில் வெளியாகி இருந்த ஒரு காபரே நடனமணியின் பேட்டியை படித்து முடித்தாள் பத்மா. கையில் இருந்த ஆங்கில இதழை மூடி வைத்துவிட்டு சிந்தனையில் ஆழ்ந்தாள். அப்பா, இந்த பெண் யார் வீட்டு பெண்ணோ? உயிர்க்குடி பிறப்பாம். பேட்டியில் தெரிவித்திருக்கிறாள். தன் சுகத்தை குறைத்து கொள்ள தெரியாத பெண்ணும் ஒரு பெண்ணா? பணத்துக்காக எதையும் செய்வதா? ச! அருவருப்பு தோன்றியது. எத்தனை பெண்கள் குடும்பமே கோயில் என தன் வயிற்றை வாயை கட்டி குடும்பத்தை காக்கவில்லை. சட்டென்று அவளுக்கு ஒருத்தியின் நினைவு வந்தது. ஆம், அவளும் ஒரு காவிய தலைவிதான். ஆனால் உலகம் புரிந்து கொள்ளாத தலைவி அவள். அவள் வாழ்க்கை எத்தனை பரிதாபகரமானது. பத்மாவின் மனக்கண்ணின் முன்னால் தோன்றினாள் ஆச்சி. அவள்தான் பத்மா கண்ட காவிய தலைவி. அவள் மனதைப் போல சிறிய கண்கள். உணர்ச்சிகளை வெளிக்காட்டாததினாலா? நரையில் பாதி தலையை ஆக்கிரமித்தது. நெற்றி சுருக்கம் அனுபவத்தை விளக்கிற்று. நெற்றியில் பெரிய, ஆனால் அளவுக்கு மீறாத குங்குமம். மனம் கண்ணுக்கு தெரியாத அது. நெருங்கி பழக ஆரம்பித்ததும் தான் மிக பெரியது. அன்பெனும் கடலை உள்ளடக்கி கொண்டு உள்ளது என்பது பத்மாவுக்கு புரிந்தது. பத்மா யாரையும் எளிதில் நம்பாத குணமுடையவள். அவள் கணவருக்கு மாற்றலாகி தனியாக வந்தார். பிறகு 1 மாதம் கழித்து குழந்தைகளை அம்மாவிடம் விட்டுவிட்டு அவளும் வந்தாள். வீடு பிடித்தது. அண்டை அயல்? கணவன் கூறிய தகவல் அவளை திடுக்கிட வைத்தது. பக்கத்து வீட்டில் செல்லம்மா ஆச்சி. அவள் தேவதாசி குலத்தில் பிறந்தவள். அவள் கணவன் குடிகாரன். கிச்சா ஐயர். பத்மாவுக்கு குமட்டி கொண்டு வந்தது. வேறு வீடு கிடைக்கவில்லையா உங்களுக்கு? பத்மா புரிந்தாள். ஏன் பத்து இப்படி கோபப்படுற? அந்த ஆச்சி ரொம்ப நல்லவ, பழகிப்பாரு. ஓஹோ, அதுக்குள்ளேயே மயக்கியாச்சா? இவருக்குத்தான் யாராவது கஷ்டம் என்றால் கண்ணில ஜலம் வந்துடுமே. பலே கைகாரிதான். 2 நாட்கள் ஓடின. ஒரு நாள் மாலை 5 மணி. பத்மா வேலைகளை முடித்துக்கொண்டு சிறிது நேரம் வாசலில் போவோர் வருவோரை எல்லாம் பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அம்மா, சௌக்கியமா? குரல் கேட்டு திரும்பினாள் பத்மா. யாரு நீங்க? நான் தான் அம்மா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கும் ஆச்சி. ஐயா சொல்லி இருப்பாரே, ஒரு டம்ளர் மோர் இருந்தால் கொடுங்களேன், எங்க சாமி வந்திருக்கார். ஓஹோ, இன்றைக்கு மோர், நாளைக்கு என்னவோ என்று மனதிற்குள் எண்ணியபடியே உறக்க, கொஞ்சம் இருங்க, இருக்கான்னு பார்க்கறேன் என்றாள் பத்மா. மோர் கொடுப்பதற்கு விருப்பமில்லை என்பதை சூட்சமமாக தெரிவித்தாள் பத்மா. பத்மா மதுரை வந்து 1 மாதம் ஆகிவிட்டது. ஊரெல்லாம் ஓரளவு பழகிவிட்டதானால் தெருவில் யாரும் இவளை தேடி வரவில்லை. பத்மாவும் யாருடனும் பேசுவது இல்லை. ஆச்சி மட்டும் எப்போதும் வருவாள். ஆச்சிக்கு மட்டும் தெருவில் எல்லோருக்கும் ஒரு மரியாதை. அது ஏன் என்றே பத்மாவுக்கு விளங்கவில்லை. அவளுக்கு ஆச்சியை பற்றி ஓர் அபிப்பிராயமும் உருவாகவில்லை. ஒரு நாள் பத்மாவின் வீட்டில் குழாய் ரிப்பேர், தண்ணீர் கிடையாது. கிணறும் இல்லை. ஆச்சி தானே வலிய வந்து தன் வீட்டில் உள்ள கிணற்றில் தண்ணீர் எடுத்து போகும்படி கூறினாள். வேறு வழியே இல்லாமல் குடத்தை எடுத்துக்கொண்டு சென்றாள். முதலில் சிறிய அறை, மேஜை, நாற்காலி, ஒரு கடிகாரம், வெண்கலச் செம்பு, பக்கத்தில் ஒரு டம்ளர். அதை தாண்டிய பிறகு சிறிய சமையல் அறை, கொடி அடுப்பு, சாணம் போட்டு சுத்தமாக மெழுகி கோலம் போடப்பட்டிருந்தது. பின்னால் சிறுகீரை பாத்தி, சில வாழைக்கன்றுகள், கிணற்றடி. அந்த வீடு ஒரு துறவியின் குடில் போல இருந்ததே தவிர பத்மா நினைத்தது போல் பாயும் படுக்கையும் இல்லை. ஏதோ ஓர் அமைதி அங்கு குடிக்கொண்டு இருந்தது. தண்ணீர் நிரப்பிக்கொண்டு வீட்டுக்கு வந்த பத்மாவுக்கு நினைவுகள் ஆச்சியை சுற்றி வருவதை உணர முடிந்தது. ஆச்சியிடம் இருப்பது 2 புடவைகள். பாதத்திலிருந்து ஒரு ஜான் உயர்த்தி தூக்கி கட்டி கொண்டிருப்பாள். எப்போதும் வெள்ளை சட்டை, காதில் வெள்ளை தோடு. அவள் வீட்டை பார்த்த பிறகு பத்மாவுக்கு ஆச்சியிடம் ஒரு மரியாதையும் அவளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலும் ஏற்பட்டன. ஆனால் எப்படி கேட்பது என்ற தயக்கம் வேறு. கூடிய விரைவிலேயே சந்தர்ப்பம் அமைந்தது. பத்மா, நான் ஆஃபீஸ் விஷயமா கல்கத்தா போக வேண்டியிருக்கிறது. திரும்பி வர 1 வாரமாகும். தனியாக இருப்பாயா? ஆச்சியை வேண்டுமானால். தயக்கத்துடன் வாக்கியத்தை முடித்தார்.
ஆச்சி என்றவுடன் பத்மா சீருவாள் என எதிர்பார்த்தார். ஆனால் பத்மா, ஓ ஆகட்டும், பயமில்லாமல் போய் வாருங்கள், ஆச்சியை நான் துணைக்கு அழைத்துக் கொள்கிறேன் என்றாள். பத்மாவின் கணவனுக்கு ஒரே ஆச்சரியம். சாதாரணமாக ஆச்சி என்றாலே அசட்டை செய்யும் இவளுக்கு எப்படி மனது வந்தது? அன்று இரவு 8 மணிக்கே வந்துவிட்டாள் ஆச்சி. சாப்பாடெல்லாம் ஆச்சாம்மா? ம், ஆச்சு. நீங்க? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, விரதம். பத்மாவுக்கு ஆச்சரியம் தாங்கவே இல்லை. ஏம்மா, உங்க குழந்தைங்க உங்க பிறந்தகத்தில் இருக்கிறாங்களா? பெரியவங்களா? இல்லை ஆச்சி, ஒன்று 4வது படிக்கிறத, இன்னொன்று 1வது படிக்கிறத. உங்களுக்கு குழந்தைகள் கிடையாதா? ஆமாம், நான் இருக்கிற லட்சணத்துக்கு அது ஒன்று தான் குறைச்சல். அரசாங்கத்துக்கு என்னால் ஆன ஒத்துழைப்புன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் தனியாவா இந்த வீட்டில் இருக்கீங்க? இல்லைங்கம்மா, சாமி எப்போதாவது வருவார். ஒரு நாள் 2 நாள் இருப்பார், போய்விடுவார். யார் அவர்? என்னை தொட்டு தாலி கட்டியவர். பத்மா ஸ்தம்பித்து விட்டாள். கணவன் என்றால் வீட்டோடு இருக்கலாமே, ஏன் இப்படி? பத்மாவுக்கு குழப்பம் அதிகமாகியது. அம்மா, இதுவரை என் கதையை நான் யாரிடமும் சொன்னது இல்லை. சொல்லியிருந்தா ஒரு சினிமாவை எடுத்திருப்பாங்க. உங்களை பார்த்தா சொல்ல வேண்டும் போல தோன்றுகிறது. எங்க அம்மா பேரு ஆண்டாளு. சினிமா கதை கேட்பது போல இருந்தது பத்மாவுக்கு. குவா குவா, ஆண்டாளு, உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, நல்ல குறுகுறுப்பு. ஆண்டாளுக்கு ஒரே பெருமை. செல்லம் என்று ஆசையுடன் பெயரிட்டாள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஆட்சி. தவறு. செல்லம் வளர்ந்தாள். 5 வருடங்கள் கரைந்தன. ஒரு நாள், என்ன ஆண்டாளு, எதுக்கு என்னை கூப்பிட்டு அனுப்பிச்ச என்று கண்ணை சிமிட்டியபடி உள்ளே நுழைந்தார் நாயுடோ. அவர்தான் அவள் தொழிலுக்கு புரோக்கர். வாங்க நாயுடு ஐயா, என் மகளுக்கு பாட்டு டான்ஸ் கற்றுத்தரணும். அப்படியே 4 எழுத்து படிக்க கற்றுக்கிட்டா தேவலை. அதுக்கு ஒரு நல்ல வாத்தியார் ஐயாவை நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணணும். பேஷா பண்ணிட்டா போச்சு. எங்க குட்டி? குழந்தை குமரியானாள். சகல கலைகளும் அவளிடம் தஞ்சம் கொண்டிருந்தன. அவள் கதா காலட்சேபம் கேட்க உருகாத மனமும் உருகம் புகழ் அண்டை அசலில் பரவியது. இவளுடைய வளர்ச்சியை, முன்னேற்றமல்ல, கவனித்து கொண்டிருந்த மைனர்கள் நாயுடுவை நச்சரித்தனர். நேரே ஆண்டாளுவை பார்க்க கௌரவம் இடம் தரவில்லை. நாயுடு ஆண்டாளிடம் கோடி காட்டினார். ஆண்டாளு ஒரு நாள் செல்லத்திடம், கண்ணு, நேத்து பண்ணின கதா காலட்சேபத்தை பாராட்டி இந்த ஊர் மைனர் இந்த வளையல் அனுப்பியிருக்கார் உனக்கு என்றாள். அம்மா, நீ என்ன சொல்ற? செல்லம் சீறினாள். நான் என்னடா கண்ணு புதுசா சொல்ல போறேன்? தேய்ந்த பாதையில நட அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுபோல என் காலடியை பின்பற்றி வந்தால் உனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. செல்லம் வெடித்தாள். உன் நோக்கம் எனக்கு புரிகிறத. தாரோடு போட்ட பிறகு தேய்ந்த பாதையிலே நடக்க வேண்டிய அவசியமில்லை. சுற்றி வளைப்பானேன்? ஒரு நல்ல வரனாக பார்த்து எனக்கு கல்யாணம் செய்து வை. கௌரவமாக வாழுகிறேன். இல்லாவிட்டால் வாழ்க்கை முழுவதும் கண்ணிதான். ஆண்டாள் சிலையானாள். ம், 4 எழுத்து படிக்க வச்சது என் தப்பு. சட்டம் பேசுறா சட்டம். முணங்கிக் கொண்டே உள்ளே போய்விட்டாள். மேலும் சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள், என்ன ஆண்டாளு, குட்டி எப்படி இருக்கு? நாயுடு உள்ளே நுழைந்தார். பறவைக்கு ரெக்கை முழிச்சிடுச்சு. நாயுடையா, கூண்டுல அடைபட விரும்பல. எல்லாம் 4 வட்டத்தில் சரியாகிவிடும். சிறுசு தானே, அதுக்குள்ள மனசை தளர விடாத ஆண்டாளு. இன்னைக்கு நம்ம ஊருக்கு ஒரு தாசில்தார் வந்திருக்காரு. நான் நேராக அவரை அழைச்சிக்கிட்டு வந்து திண்ணையில் உட்கார வச்சிருக்கேன். படபடக்கும் உள்ளத்துடன் ஆண்டாளு கிணற்றடிக்கு சென்று, செல்லம், நாயுடையா வந்திருக்கார் பாரு, உன்னை பார்க்கணுமாம். நாயுடையாவா? என்னையா? எதற்கு என்றவாறு உள்ளே வந்தாள். வாங்கய்யா, என்ன விஷயம்? வாமா குட்டி, எப்படி இருக்க? சும்மா தான் இப்படி. இந்த ஊரில் ஒரு தாசில்தார் வந்திருக்காரு, உனக்கு தெரியுமா? அவர் உன்னை உன்னை பற்றி கேள்விப்பட்டு பார்க்கணும்னு. செல்லத்துக்கு புரிந்தது. புலி பாய்ந்தது.
எந்த சீமான் என்னை மனைவியாக ஏத்துக்க கௌரவம் தருகிறானோ அவனுக்கு என்றுமே நான் அடிமை. போங்கள், போய் சொல்லுங்கள் என்று கத்திவிட்டு உள்ளே போய்விட்டாள். நாயுடு வெளியில் வந்தார். திக்கென்றத. தாசில்தார் எங்கே? ஒருவேளை கோபித்து கொண்டு போய்விட்டாரோ? ஐயையோ! அப்புறம் நம் பிழப்பு என்ன ஆவது? நாயுடு தாசில்தாரை தேடி நடையை கட்டினார். நாயுடுவுக்கு தாசில்தாரை நன்கு தெரியும். அவருக்கு கல்யாணமாகி ஒரு பெண்ணும் உண்டு. வெளியூர் வந்தால் இப்படித்தான். சொந்த ஊரில் மூச். தாசில்தார் தங்கியிருந்த இடம் வந்துவிட்டது. தாசில்தார் அங்கு இருந்தார். நாயுடு, இன்று எனக்கு தெய்வ தரிசனம் கிட்டியது. ஐயா, கோயிலுக்கு போயிருந்தீங்களா? உங்களை திடீர்னு காணலையேன்னு ஓடி வந்தேன். நாயுடு, உன்னை போல நானும் இத்தனை நாள் கோவிலுக்கு சென்றால்தான் தெய்வ தரிசனம் என நினைத்திருந்தேன். ஆனால் இன்று அந்த வீட்டில் அந்த பெண், அடடா என்ன பேச்சு! அந்த பெண் பேசியது எல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். அதன் இஷ்டப்படியே ஒரு நல்ல நாளில் நான் அவளை என் மனைவியாக ஏத்துக்கிறேன். நாயுடு சிலையானார். இப்படியும் ஒரு பைத்தியமா? அப்புறம் எங்க கல்யாணம் நடந்ததம்மா. எங்க சாமி என்னை தன் ஊருக்கு அழைத்து போனார். கல்யாணம் ஆன பிறகுதான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் என்று சொன்னார். அது முன்னாலேயே தெரிந்து இருந்தால் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை கூறு போட்டிருக்க மாட்டேன். முதல் தாரத்திடம் என்னை அழைத்து போனார். அந்த உத்தமி வாயே திறக்கவில்லை. அவரு பொண்ணுதான் அப்பாவோட சண்டை போட்டத. நான் கல்யாணம் ஆகியும் அங்கீகரிக்கப்படாதவளாக இருந்தேன். ஆனால் என் சாமி என்னை கைவிடவில்லை. தனி வீடு பார்த்து கொடுத்தார். இங்கும் அங்குமாக இரட்டை வாழ்வு வாழ்கிறார். உங்களுக்கு என ஒரு குழந்தை இருந்திருந்தால் வாழ்க்கையில் சிறிது பிடிப்பு இருந்திருக்கும் இல்லையா ஆச்சி என்று பத்மா கேட்டாள். ஆச்சி உடனே, அம்மா, நான் மலடு என எண்ணி விடாதீங்க. அரசாங்கத்துக்கு என்னாலான சேவை என்றேனே ஞாபகம் இருக்க அது உண்மை. முதல் இரவு அன்றே என் சாமி கைகளை பற்றி கொண்டு அழுதார். செல்லம், நான் பெரிய தவறு செய்துவிட்டேன் என்றார். எனக்கு திக்கென்றது. எது சாமி? என்னை கல்யாணம் செய்து கொண்டது தானே? நான் ஓரளவு எதிர்பார்த்தது தான். ஏதோ உங்கள் மனைவி என்ற கௌரவமே போதும், உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்ளுகிறேன் என்றேன். இல்லை செல்லம், அவசரப்படாதே. நான் ஈடு இணையற்ற உன்னை கல்யாணம் செய்து கொண்டு விட்டேன். இன்று நான் உனக்கு தகுதி இல்லாதவனோ என அஞ்சுகிறேன். நான் உன்னிடம் பாவ மன்னிப்பு கோரி வந்திருக்கிறேன். சாக்கடையில் உழன்று நான் புனிதமான உன்னை தீண்டுவது கூட தவறு. உன் புனிதத்தையும் காப்பாற்றுவேன் என சபதமிட்டார் தாசில்தாரர் கிச்சா ஐயர். நான் துடிச்சு போனேன். ஆமாம், சாமி சொல்றதும் ஒரு வகையில் சரி. எனக்கு குழந்தை பிறந்தால் என்னையே அங்கீகரிக்கப்படாதவளாக வைத்து இருப்பவர்கள் அதை ஆதரிப்பார்களா என்று கேட்டேன். நான் வேண்டியது மனைவி ஸ்தானமே அன்றி தாய்மை ஸ்தானம் இல்லையே. அதுதான் அம்மா என் கதை. என்ன பத்மா, விளக்கு கூட போடாம என்ன சிந்தனை? இன்னும் 2 நாட்களில் நாம் ஊருக்கு புறப்படணும். ராமுவுக்கு கல்யாணம். ஒரு வார பயணம். ஆச்சியிடம் பாலுக்கெல்லாம் சொல்லிவிட்டு வா. ஆங்கில இதழை அந்த பக்கமாக எடுத்து போட்ட பத்மா வேலைகளை கவனிக்கச் சென்றாள். 2 நாட்கள் கழித்து ஊருக்கு கிளம்பினார்கள். கல்யாணம் முடிந்தது. 1 வாரம் கழிந்தது. திரும்ப ஊருக்கு வந்து சேர்ந்தார்கள். யாரோ ஒரு பெண் பாலை கொண்டு வந்து வைத்தாள். வேலைக்காரி செய்து கொண்டு வந்தாள். கிச்சா ஐயர் இறைவனடி சேர்ந்து விட்டார். பத்மாவுக்கும் அவள் கணவருக்கும் ஒரே அதிர்ச்சி. அவர்கள் ஊருக்கு கிளம்பிய அன்றே அவருக்கு காய்ச்சல் என்றார்கள். ஆச்சிக்கு இப்படி ஒரு நிலை வேண்டாம். பத்மா வருந்தினாள். இருவருமாக ஆச்சியை பார்க்க சென்றார்கள். ஐயா, அம்மா, வாங்கம்மா. என் சாமி என்னை விட்டுட்டு போயிட்டாருமா. அன்று எனக்கு தாய்மை ஸ்தானம் பெரிதாக படவில்லை. இன்று என் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கு எனக்கு பின் ஒரு வாரிசு இல்லையே என ஏங்குகிறேன். இந்த செல்லம்மாவின் சகாப்தம் செல்லம்மாவுடன் முடிந்துவிடும். ஆச்சி குழந்தையைப் போல கேவினாள். தேறுதல் சொல்ல தெரியாமல் பத்மாவும் அவள் கணவரும் மௌனமாக வீடு வந்து சேர்ந்தனர். ஆச்சி ஊரை காலி செய்து கொண்டு தன் ஊருக்கு சென்று விட்டாள். விதைக்கும் விதையெல்லாம் முளைப்பது இல்லை. முளைப்பது எல்லாம் பூப்பதும் கிடையாது. பூப்பது எல்லாம் பிஞ்சாகி விடாது. பிஞ்சு எல்லாம் பெரிதாகி விடுவதில்லை. அதுபோல ஆண்டவன் தெளித்த விதைகளில் ஒரு விதை ஆச்சி. அவள் ஒரு காவிய தலைவி. முளைத்தாள்,
பூத்தாள், பிஞ்சு விடவில்லை. அது யார் தவறு? அன்பானவர்களே, லலிதா அவர்கள் எழுதிய தேய்ந்த பாவை சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.